16 பிப்ரவரி 2026 ஆண்டின் பொதுக்காலம் 6ஆம் வார திங்கள் நற்செய்தி வாசகம். மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 8 இறை வசனங்கள் 11-13 முடிய. அக்காலத்தில் பரிசேயர் வந்து இயேசுவோடு வாதாடத் தொடங்கினர். வானத்திலிருந்து அடையாளம் ஒன்றை காட்டும்படி அவரை சோதித்தனர். அவர் பெருமூச்சு விட்டு, இந்த தலைமுறையினர் அடையாளம் கேட்பது ஏன்? இந்த தலைமுறையினருக்கு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவர்களை விட்டு அகன்று மீண்டும் படகேறி அவர் மறுகரைக்கு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கும். கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, புதியதாக தொடங்கியிருக்கின்ற வாரத்தில் நம்முடைய அனைத்து விதமான பணிகளுடன், படிப்புடன், தொழிலுடன், பயணங்களுடன், சந்திப்புகளுடன் நாம் பலவிதமான திட்டங்களை வைத்திருப்போம். அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து இந்த காணொளி மூலமாக, நம்முடைய ஜெபத்தின் மூலமாக இறைவனுடைய பாதத்தில் சமர்ப்பிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்கள், இன்றைய நற்செய்தி முதலில் பார்க்கின்ற பொழுது இறைவனுடைய இதயத்தில் எழுகின்ற ஒரு பெருமூச்சியின் சத்தத்தை நாம் பார்க்கிறோம். பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் சோர்வடைகின்ற பொழுது, மற்றவர்கள் நம்மை தவறாக புரிந்து கொள்கின்ற பொழுது, அல்லது நம்முடைய பொறுமை எல்லைக்கே நாம் செல்லுகின்ற பொழுது பெருமூச்சியை விடுவோம். ஐயோ என்று. இயேசுவும் அவ்வாறே செய்வதை தான் இன்றைய நற்செய்தி நாம் பார்க்கிறோம். ஆனால் அவருடைய பெருமூச்சு ஒரு தனித்துவமான கவனத்தை கொண்டிருக்கிறது. அவர் தம் உள்ளத்தில் ஆழமாக பெருமூச்சு விடுகிறார் என்று நற்செய்தி குறிப்பிடுகிறது. இதற்கான கிரேக்க சொல் அனஸ்தேனஸா. அப்படி என்றால் இது மேலோட்டமான ஒரு மூச்சு அல்ல, அது மார்பின் ஆழத்தில், அதாவது இதயத்திலிருந்து வருகின்ற ஒரு குமுறல். இது இயேசுனுடைய இதயமானது நொறுங்கி போனதுடைய சத்தம். ஏன் இவ்வளவு மனவேதனை அடைய வேண்டும்? பரிசேயர் இந்த அடையாளத்தை கேட்ட நேரமானது மிக விந்தையானது. இந்த பகுதிக்கு முன்பாகத்தான் 4000 பேருக்கு இறைவன் உணவளிக்கிறார். மாபெரும் ஒரு புதுமையை செய்கிறார். அதை கண்டும் இவர்கள் அடையாளத்தை கேட்பது வருத்தத்துக்கு உரியதான ஒரு செயலாக இருக்கிறது. அந்த புதுமையினுடைய எச்சங்கள் இன்னும் தரையில் கூட மறைந்திருக்காது. ஆனால் பரிசேயர்களிடம் வந்து வானத்தில் ஒரு அடையாளத்தை காட்டும் என்று நிரூபியும் என்று கேட்கிறார்கள். வானத்திலிருந்து நெருப்பு இறக்கி வர வேண்டும், சூரியன் அப்படியே நிற்க வேண்டும் போன்ற பிரம்மாண்டமான அடையாளங்களை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஏற்கனவே ஏராளமாக அடையாளங்களை கொடுத்தவரிடம் மீண்டும் மீண்டும் சான்றை கேட்கின்ற பொழுது இறைவனுக்கு இது ஒரு வருத்தத்தை அளித்து அந்த பெருமூச்சியை வருகிறது. அவர்கள் இயேசுவிடத்தில் தேடுதலுக்காக வரவில்லை, அவரை சோதிக்கவே வருகிறார்கள். இறைவனை அவர்கள் தேடவில்லை. இறைவனை சோதிக்கும் இதயத்திற்கும் இடையே மிக பெரிய உலகமானது இருக்கிறது. தேடுபவர்கள் ஆண்டவரை பின்தொடர நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று கேட்பார்கள். ஆனால் சோதிப்பவர்கள் தான் ஆண்டவரை எனக்காக இதை செய்யும், அப்பொழுதும் உம்மை நம்புவேன். ஆக நாம் ஆண்டவரை தேடுகின்ற நபராக இருக்க வேண்டும். பரிசேயருடைய இதயமானது மிகவும் கடினமான இதயம். அந்த கடினமான இதயத்தை கொண்டவர்கள் தான் பரிசேயர்கள். இயேசு யார் இல்லை என்பதில் அவர்களுக்கு ஏற்கனவே உறுதியாக இருந்ததால் அவர் யார் என்பதை அவர்களால் பார்க்க முடியவில்லை. நிபந்தனைகளை முன்னிறுத்தி நாம் கடவுளை அணுகுகின்ற பொழுது நம்முடைய நம்பிக்கையினுடைய பயிற்சி செய்யவில்லை. மாறாக அது ஒரு கான்ட்ராக்ட், ஒரு ஒப்பந்தமாக மாறுகிறது. இதை செய்தால் உம்மை பின்தொடர்வேன், அதை செய்தால் நான் நல்ல மனிதராக இருப்பேன் என்று. ஆனால் ஆண்டோரிடத்தில் நம் ஆண்டோடைய இதயத்தை நாம் தேட வர வேண்டும். நம்முடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து இறைவனை நாம் தேட வேண்டும். இந்த பகுதி மிக பெரிய அவலமாக அவருடைய ஆன்மீக குருட்டுத்தன்மையை தான் இறைவன் பார்க்கிறார். வானத்தை அடையாளத்தை தேடிக்கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுக்கு முன்பாக நின்று கொள்கிற பெரிய அடையாளமாக ஆண்டவர் இயேசுவே மெசையா என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் அவரை புறக்கணிக்கிறார்கள். நாமும் எத்தனை முறை இப்படி செய்கிறோம்? கடவுள் நம்மை நேசிக்கிறார் என்பதை நிரூபிக்க நாம் எரியும் புதிரையோ அல்லது மின்னலையோ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கடவுள் ஏற்கனவே நம்முடைய வாழ்வில் கொடுத்திருக்கின்ற அடையாளங்களை நாம் மறந்திருக்கிறோம். நம்முடைய நுரையில் இருக்கின்ற மூச்சு, நாம் ஒவ்வொரு முறையும் மூச்சு விடுகின்ற பொழுது நமக்கு இருக்கின்ற உயிர், நம்மை தாங்குகின்ற உறவுகள், இதோ வீரத்தில் இருக்கின்ற நற்கருணை,
தூய ஆவியானுடைய மெல்லிய குரல், நாம் ஒவ்வொரு முறை ஜெபம் செய்கின்ற போது நம்ம உள்ளத்தில் இருக்கின்ற இந்த சாந்தமான ஒரு நிலை, இவைகள் அனைத்துமே மிக பெரிய அடையாளமாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆக இவ்வாறு அடையாளத்தை ஏற்றுக்கொள்ளாமல் ஆண்டவரை ஒவ்வொரு முறையும் அடையாளம் கண்டால்தான் விசுவசிப்பேன், அடையாளம் கண்டாதான் அன்பு செய்வேன், அடையாளம் கண்டாதான் நல்ல செயல்களை செய்வேன், இரக்கத்தை காட்டுவேன், மன்னிப்பு அளிப்பேன் என்று நாம் கூறுகின்ற பொழுது இறைவன் நம்மை பார்த்தும் பெருமூச்சு விடுகிறார். ஆக இன்று நாம் அந்த பரிசேயர்களைப் போல் இல்லாமல் இதயத்தின் ஆழத்திலிருந்து இறைவனை தேடுவதை, இறைவன் நம்முள் இருக்கிறார், நமக்காக இருக்கிறார், அன்பு செய்கிறார், இறைவனை சார்ந்து நாம் வாழ நாம் ஜெபிக்க வேண்டும். அவ்வாறு இருக்கின்ற பொழுதுதான் இறை நம்மிடத்தில் இருப்பார். இல்லை என்றால் இந்த நற்செய்தி இறுதி வார்த்தையைப்படி அவர் அவர்களை விட்டு விட்டு மீண்டும் படகில் ஏறி அக்கறைக்கு செல்வார். இறைவன் நம்மை விட்டு போயிடுவார். கண்களை மூடிக்கொண்டிருப்பவர்கள் மீது இயேசு தன்னை திணிப்பதில்லை, அவர் சுதந்திரத்தை மதிக்கிறார். ஆகவே நாம் அவரை பார்க்க மறுத்தால் இதயங்கள் திறந்திருக்கும் இடத்திற்கு அவர் நடந்து செல்வார். நாம் ஆண்டவரை புறக்கணித்தால் இறைவன் வேறு இடத்திற்கு செல்வார். ஆகவே நாம் கடவுளை சோதிப்பதை நிறுத்தி விடுவோம், அவரை நம்பிக்கை வைப்போம், அவர் நம்ப தொடங்குவோம். மேகங்கள் அடையாளங்களை தேடுவதை விட அன்றாட வாழ்க்கையில் இறைவனுடைய முகத்தை நாம் தேடுவோம். அப்பொழுதுதான் அவர் நம்மை பார்த்து பெருமூச்சு விடாமல் நம்முடைய விசுவாசத்தை கண்டு மகிழ்ந்தளிப்பார். ஆக ஆண்டவரோடு இணைந்து இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு இதனால் முழுவதும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்று பலவிதமான நல்ல அடையாளங்களை, ஆண்டவருடைய அடையாளங்களை கண்டெடுப்போம். ஆமென். மன்றாடுவோமாக. அன்புள்ள இயேசுவை, இந்த காலை பொழுதுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இறைவனாக எமக்கு முன்பாக இருப்பவரை உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை வழிபடுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம், உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே, இன்று உம்முடைய நற்செய்தி வழியாக நாங்கள் கற்றுக்கொண்ட பாடத்திற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். அன்று பரிசேயர்கள் அடையாளங்களை தேடி அலைந்த பொழுது உம்முடைய இதயம் கனத்து போய் நீர் விட்ட அந்த பெருமூச்சியை இன்றும் இந்த ஜெபத்தில் நாங்கள் உணர்கிறோம். எங்கள் வாழ்விலும் பல நேரங்களில் நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை நாங்கள் மறந்து விடுகிறோம். புதிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் கேட்டுமை ஒவ்வொரு முறையும் சோதிக்கிறோம். அதற்காக நீர் விட்ட அந்த பெருமூச்சியானது இன்று எங்களுக்கு கேட்கிறது. அதற்காக மன்னியும் ஆண்டவரை, எங்களுக்காக பரிந்து பேசும், எங்களை மன்னித்தருளும் ஆண்டவரை. ஆண்டவரை, இதோ இந்த ஒரு காணொளி வழியாக இன்று நாங்கள் சமர்ப்பிக்கப் போகின்ற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் மன்றாட்டுகளையும் உடைய பாதத்தில் வைக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய மனதில் வைத்திருக்கின்ற அந்த வேண்டுதல்கள், அதை உம்மிடத்தில் நம்பிக்கையுடன் சமர்ப்பிக்கிறோம். அடையாளங்களை தேடி அல்ல, உம்மீது கொண்டிருக்கும் நம்பிக்கையினால் அவற்றை உம்மிடத்தில் சமர்ப்பிக்கிறோம். ஒவ்வொன்றாக நீர் எடுத்தும் தக்க சமயத்தை எங்களுக்கு நல்ல ஒரு பலன்களையும் நலன்களையும் அளிப்பிற நம்பிக்கையில் உம்மிடத்தில் ஒப்படைக்கிறோம். அமைதி தேடுகின்ற உள்ளங்களுக்கு உமது ஆறுதலை தாரும். ஆண்டோரை, நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அது குணமளிக்கும் கரத்தை நீட்டியறலும். நாங்கள் பொருளாதார நெருக்கடியில் இருக்கின்ற பொழுது எங்களுக்கு ஒரு புதிய பொழியை காட்டியறலும். தனிமையில் நாங்கள் வாழ்கின்ற பொழுது, தனிமையில் உயல்கின்ற பொழுது ஆண்டவரே, உமது உடனிருப்பை எங்களுக்கு தாரும், இருக்கின்ற நம்பிக்கையை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, இன்று நாங்கள் வானத்தில் எந்த அடையாளத்தையும் தேடாமல் எம்மை சுற்றி இருக்கின்ற எளித மனிதர்களின், எங்களுக்கு நடப்பிருக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளில், நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு பணிகளில் உமது முகத்தை காண எங்களுக்கு உதவியாக வரும். ஆண்டவர், எங்களுடைய கடின இதயங்களை மாற்றி எங்கள் நம்பிக்கையை உறுதிப்படுத்தும். ஆண்டவர், ஏற்கனவே எங்களுக்கு அளித்திருக்கின்ற ஒவ்வொரு கொடைகளுக்காக நன்றி கூறி அந்த கொடையின் வழியாக ஒவ்வொரு முறையும் உம்மை காணவும், அதிலிருந்து நாங்கள் வெற்றி பெற எங்களை ஆசீர்வதித்தலும். இந்த புதிய நாளில் எங்களுடைய வாழ்க்கை படகை விட்டு செல்லாமல் எங்களோடு பயணித்தருளும். ஆண்டவரை, நாங்கள் உமக்காகவே இருக்கிறோம், உம்முடன் வசிக்க ஆசைப்படுகிறோம். நாங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் உமது திருவுளம் நிறைவேறட்டும். ஆண்டவரை, எங்களுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்தும். உமது ஆசீர்வாதத்தை இன்று எங்கள் மீது பொழிந்தருளும், எங்கள் குடும்பங்கள் மீது பொழிந்தருளும், எங்கள் நண்பர்கள் மீது பொழிந்தருளும். இன்று எங்களிடத்தில் ஜெபிக்க சொன்ன ஒவ்வொரு நபரிடத்தில் மீதும் பொழிந்தருளும். இந்த மன்றாட்டுக்களை அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.